நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நான் சொல்லுவது உண்மையா இல்லையா என்று. நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் தி பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் லைஃப். கேல்குலேட்டிவ் பிஸ்னஸ் மேலாம் உட்காந்துருக்கீங்க. கேல்குலேட்டிவ் ரிஸ்க் வில் ஆல்வேஸ் கிவ் ஹியூஜ் டிவிடன்ஸுங்கிறான். இப்போ சமீபத்தில் உலகக்கோப்பை ஃபுட்பால் நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும். புரிவதற்காக சொல்லுகின்றேன். ஃபைனலில் அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸும் விளையாடு, டை, 3 கோல் 3 கோல். உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த அரங்கத்தில் மட்டும் 1,00,000 பேர் உட்காந்துருக்கான் கத்தாரில். உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. என்னடா யாரா ஜெயிப்பா, அர்ஜென்டினாவா ஃப்ரான்ஸா? இப்போ நான் சொன்னேன்ல, ஃபியர் இஸ் த ரூட் காஸ்ட் எல்லாத்துக்கும். நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் தி பிக்கஸ்ட் ரிஸ்க்னு சொன்னேன்ல, அதற்காக இந்த உதாரணம். அப்போது ஃப்ரான்ஸ் கேப்டன் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறான், தோத்துறக்கூடாது, தோத்துறவே கூடாது, டிஃபென்ஸை நம்ம மாற்றிக்குவோம் அப்படின்னு. எவன்லாம் டிஃபென்ஸ் பிளேயர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறானோ, விளையாண்டு டயர்டாக இருக்கிறவனெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு டிஃபென்ஸை மட்டும் பாதுகாப்பாக வைக்கிறான். அர்ஜென்டினா கேப்டன் எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்டான். வாழ்க்கைக்காக சொல்லுகிறேன், டேய், பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் அஃபென்ஸ்.